இத்தாலி நாட்டில் 1568 ஆண்டு மார்ச் 9 செல்வ குடும்பத்தில் பிறந்தார். அநேக புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்ததன் விளைவாக 9 வயதில் தன் கற்பை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார். துறவு வாழ்வு மேற்கொள்ள தடைகள் பல வந்தபோதும் அனைத்தையும் வெற்றி கொண்டு 1587 ஆண்டு இயேசு சபையில் தனது முதல் வார்த்தை பாட்டை கொடுத்தார். அனைவரையும் அன்போடு அணுகி இரக்கத்தோடு பழகி சபையின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து மற்றவருக்கு முன்மாதிரி காட்டினார். இவ்வுலகில் தனக்கேற்று ஏதுமில்லை என அனைத்தையும் துறந்து இறைவனையை முழுமையாக பற்றி கொண்டார். 1591 ஆண்டு இத்தாலி நாட்டில் பிளேக் நோய் கடுமையாக பரவியது. அவர் நோயுற்றோருக்கு பணி செய்ய முன்வந்தார். பின் நோயின் தாக்கம் இவரையும் விட்டு வைக்கவில்லை. மன்னக வாழ்வினை தூய வாழ்வு வாழ்ந்த நம் புனிதர் தன் 23ஆம் வயதில் விண்ணகம் நோக்கி பயணமானார். இறை திருவுளத்தை அறிய இவர் அணிந்து கொண்ட அணிகலன்கள் ஆழமான ஜெபமும் கடுமையான தவமும் ஆகும். தூய்மை, எளிமை, தாழ்ச்சி, தேர்ந்த தெளிகள் போன்ற நற்பண்புகள் இவருக்கு அழகு சேர்க்க அணிகலன்கள் ஆகும். இத்தகைய பெரும் பேருடைய புனித அலோசியஸ் கொன்சாகாவின் பெயரை தாங்கி 1775 ஆண்டு இறை ஊழியர் தந்தை மிக்கல் அன்சால்டோ சேசு சபை அவர்களால் நிறுவப்பட்டதே என் கொன்சாகா மடம். நம் கொன்சாகா சபையின் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது அது பல வழிகள் நிறைந்தது. அடக்குமுறையும் அவமானமும் பொறிந்தது. காயங்களும் பல தியாகங்களும் சூழ்ந்தது. 250 ஆண்டுகளை கடந்த கால ஓட்டத்தில் நாம் சந்தித்த சவால்கள் பற்பல. இருப்பினும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேறி சென்று பெரும் விருட்சமாய் உலகெங்கும் கிளை பரப்பி சமூகத்தின் விளிம்பிற்கு தள்ளப்பட்ட மக்களின் வாழ்வோடு தங்களை ஐக்கியப்படுத்தி அவர்கள் வாழ்வில் வசந்தம் வீசிட அவர்கள் வாழ்வு பெற திறம்பட பணி செய்ய நம்மை நிலைநிறுத்தியது இறைவனின் அருட்கரமும் என் பாதுகாவலர் புனித அலோசியஸ் கொன்சாகாவின் பரிந்துரையும் தான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. காயம் கருதாமல் போரிடவும்